ஓம் சாந்தி 9/9/2024 பி.கே. சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு, ராஜஸ்தான். அப்படிப்பட்ட சமயம் வந்து கொண்டிருக்கின்றது. அச்சமயத்தில் பவித்திர ஆத்மாக்களாகிய நாம் அனைவரையும் முழு உலகமே பார்க்கும். பூர்வஜ ஆத்மாக்களாகிய நம்முடைய திருஷ்டியை பெற்றுக் கொள்வதற்கு அனைவரும் ஓடோடி வருவார்கள். அப்படிப்பட்ட சமயம் அருகாமையில் வந்துவிட்டது. நம்முடைய சகாஷ் மற்றவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், அவர்களுடைய தடைகளை அழித்துவிடும், அனைவர் மீதும் துக்கத்தின் மழை விழப்போகின்றது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கும் நம்முடைய சகாஷின் மூலமாக சுகம் சாந்தி கிடைக்கும். நாம் இப்பொழுது முதலே நம்முடைய சேவையை துவக்குவோம். நம்முடைய சகாஷின் மூலமாக சுகம், சாந்தி, குஷி, சக்தி இவை அனைத்தையும் கொடுப்பதற்கான அபியாசத்தை செய்வோம். உதாரணமாக, ஒரு தாய் அன்பான பார்வையில் தன்னுடைய குழந்தையை பார்க்கும் பொழுது குழந்தைக்கு அன்பின் வைப்ரேஷன் சென்று கொண்டிருக்கின்றது. குழந்தை அதை அனுபவம் செய்கின்றது அல்லவா? அந்த குழந்தை எங்கிருந்தாலும் ஓடோடி வந்து தாயின் மடியில் அமர்ந்து கொள்கின்றது. மிகவும் ஓய்வாக இருப்பதை அனுபவம் செய்கின்றது. ஆகவே அன்பின் வைப்ரேஷனை முழு உலகத்திற்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருப்போம். இது போன்ற திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள். என்னவென்றால், அனைவரும் நம்முடையவர்கள், முழு உலகமும் நம்முடைய குடும்பமாகும். நாம் பாபாவின் பூர்வஜ் ஆத்மாக்களாவோம், சிருஷ்டியின் பூர்வஜ் ஆத்மாக்களாவோம். அனைத்து ஆத்மாக்களும் நம்முடைய அன்பின் வைப்ரேஷனுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய தூய்மையின் வைப்ரேஷன் அனைத்து ஆத்மாக்களின் டென்ஷன், கஷ்டங்கள் இவை அனைத்தையும் சமாப்தம் செய்துவிடும். முழு உலகத்தையும் நாம் அன்பான பார்வையில் பார்ப்போம். சிறிது நேரம் நான் பூர்வஜ் ஆத்மா என்ற ஸ்மிருதியில் நிலைத்திருந்து அனைவருக்கும் அன்பின் வைப்ரேஷனை கொடுப்போம். அன்பான பார்வையில் பார்ப்போம். அனைத்து தர்மத்தைச் சேர்ந்த ஆத்மாக்களும் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாவார்கள். அனைவரையும் அன்பான பார்வையில் பார்க்க வேண்டும். சுகம், சாந்தி, அன்பின் திருஷ்டியை கொடுங்கள். நான் ஆத்மா அமைதியின் சொரூபமாக இருக்கின்றேன். என்னுடைய இருபுருவ மத்தியிலிருந்து அமைதியின் கிரணங்கள் மற்றவர்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்ற அனுபவத்தை செய்யுங்கள். நீங்கள் அலுவலகத்தில் இருந்தாலும் உங்களுடன் சேவையை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு இது போன்ற வைப்ரேஷன் கொடுங்கள். குடும்பத்தில் இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் வைப்ரேஷன் கொடுங்கள். உங்கள் உடன் இருப்பவர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் ஆத்மீக பார்வையில் பார்த்து வைப்ரேஷனை கொடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இது போன்ற வைப்ரேஷன் கொடுங்கள். இதன் மூலம் மிகப்பெரிய சேவை நடைபெறும். வரக்கூடிய காலகட்டத்திலும் இது போன்ற சேவைதான் நமக்கு மிகவும் உதவிகளை புரியும். யோக யுக்தாக இருக்க வேண்டும். சிரேஷ்ட தாரணைகளை செய்ய வேண்டும். ஆழமான அமைதி மற்றும் சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அப்பொழுது அனைத்தும் சகஜமாகிவிடும். ஒரு விஷயத்தில் மிகுந்த கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்திற்கு வசப்பட்டு முழு நாளும் அதனுடன் சண்டையிட்டுக் கொண்டே இருக்காதீர்கள். அதற்காக உங்களுடைய விலை மதிப்பு வாய்ந்த நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுடைய சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சம்ஸ்காரத்தை மென்மையாகவும் இனிமையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான உறுதியான எண்ணத்தை உருவாக்குங்கள். இப்பொழுது நாம் சுகமாக இருக்க வேண்டும். மற்றவர்களையும் சுகமாக மாற்ற வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு அன்பின் வைப்ரேஷனை கொடுங்கள். குஷி என்ற ஊஞ்சலில் ஆட வையுங்கள். இதற்காக உங்களுடைய சம்ஸ்காரத்தை இனிமையாகவும் மற்றும் மென்மையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். சுகம் தரக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். கோபித்துக் கொள்வது, எதிர்ப்பது, மூடாப் ஆவது, குழப்பத்தில் வருவது, இரிட்டேட் ஆவது, அதிகமாக சிந்திக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள் இவை அனைத்திற்கும் விடை கொடுத்து விடுங்கள். இதற்கு எப்படி விடை கொடுப்பது என்பதை சிந்தியுங்கள். ஸ்தூலமான பொருள் அல்ல, போய் வா என்று கூறுவதற்கு நம்முடைய தெய்வீக சம்ஸ்காரத்தை இமர்ஜி செய்யுங்கள். இதுதான் என்னுடைய ஒரிஜினல் சம்ஸ்காரம் என்பதை அனுபவம் செய்யுங்கள். நாம் சிவபாபாவின் குழந்தைகளாவோம், பிரம்ம பாபாவின் குழந்தைகளாவோம். பிரம்ம பாபாவின் சம்ஸ்காரத்தை பாருங்கள். தந்தையின் சம்ஸ்காரம் கண்டிப்பாக நமக்குள் இருக்கும் அல்லவா? தாயின் சம்ஸ்காரமும் நமக்குள் இருக்கும் அல்லவா? சிங்கத்தின் குட்டிகளுக்கு சிங்கத்தினுடைய சம்ஸ்காரம் இருக்கும் அல்லவா? நாம் பிரம்மாவின் குழந்தைகளாவோம். அவரிடம் இருக்கக்கூடிய அனைத்து சம்ஸ்காரங்களும் நமக்குள் இருக்கின்றன.
பாபாவின் 5 அல்லது 6 சம்ஸ்காரங்களை அட்டவணைப்படுத்திக் கொள்ளுங்கள். பாபா அனைவருக்கும் சுகத்தை கொடுத்துக் கொண்டிருந்தார், மிகவும் தூய்மையாக இருந்தார். அவருடைய பாவனையில் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. அவர் அனைவரையும் முன்னேற்றினார். எப்பொழுதும் சுகம், சாந்தி, அன்பினுடைய ஸ்திதியில் நிலைத்திருந்தார். இது போன்ற சம்ஸ்காரமும் நமக்குள் இருக்கின்றது. இதுதான் நம்முடைய உண்மையான சம்ஸ்காரமாகும். யாருடைய குழந்தையாக இருக்கின்றேனோ அவருடைய சம்ஸ்காரம் என்னுடன் இருக்கின்றது. இதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய சம்ஸ்காரம் இதுதான் என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெய்வீக சம்ஸ்காரங்கள் நமக்குள் வந்து கொண்டே இருக்கும். இன்று முழு நாளும் சுகம், சாந்தி, குஷி மற்றும் அன்பினுடைய கிரணங்களை அனைவருக்கும் கொடுத்துக் கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி.